ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டை சட்னி சரி பார்க்கலாம் வாங்க. இப்போ முட்டை சட்னி செய்ய கடாய் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா வெடிச்சதும் பூண்டை தட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் கருவேப்பிலை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கினதும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் மசாலாத்தூள், கரம் மசாலா தூள் கொஞ்சம் அப்படி நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இப்போ முட்டை சட்னிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நைஸ் உப்பு சேர்த்துட்டு அடுத்ததா தக்காளி பழமா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். முட்டை சட்னிக்கு 4 முட்டை எடுத்து உடச்சு வச்சிருக்கேன், அதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். என்ன நம்ம சட்னியா வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். முட்டைக்குள்ள லைட்டா தண்ணி சேர்த்து இதில் கொஞ்சம் லைட்டா அடிச்சுட்டு நம்ம வெங்காயம் தக்காளியோட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ அடிச்சு வச்சிருக்க முட்டையை கடாயில சேர்த்துக்கலாம். லைட்டா கிளறி விட்டுக்கலாம். அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி முட்டை சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி சேர்த்து கேட்பாங்க. டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். நம்ம கொத்து பரோட்டா முட்டை பரோட்டாலாம் சாப்பிடுவோம்னா அதே டேஸ்ட்ல இருக்கும். இப்போ நம்ம செஞ்ச முட்டை சட்னியை பரிமாறிக்கலாம். நம்ம சாதத்து கூட சேர்த்து சாதத்து கூட சேர்த்து சாப்பிடலாம், டேஸ்ட் நல்லா இருக்கும்.